சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பாஜகவோட நடுவில் பாஜக நிலைப்பாடு நடுநிலையாக நிலைப்பாடு தான். ஆனால் அதை முதல்லமே சொல்லிக் கொண்டு வருகிறோம். விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு இயல்பான ஒரு நோக்கத்தை எதிர்த்து எந்த இடம் எத்தனை மணிக்கு இத்தனை பேர் வருவாங்க, இப்படி எந்தவித ஒரு முழுமையான கவனம் செலுத்தாமல் அரசாங்கம் அநீதி இழைத்திருக்கிறது. விஜய்க்கு மட்டும் அநீதி இழைக்கல, அவர்களை பார்க்க வந்த தொண்டர்களுக்கும் அநீதி இழைத்திருக்கிறார். இது நாம சொல்லலை, உச்சநீதிமன்றமே அது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஏன் முதலமைச்சருக்கு இவ்வளோ கோபம் வருகிறது? எல்லா பள்ளியத்துக்கு இங்கே போடும்போது நான் கேட்குறேன், இன்னைக்கு பேசுறீங்கல்ல, அன்னைக்கு மெரினா பீச்சில் வானூர்தி சாகச நிகழ்ச்சியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ 5 பேர் உயிரிழக்கிறார்கள், மனதிற்கு வேதனை. அப்போ யார் மேலே பழி போடுவீங்க? எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் 10,000 பேருக்கு சொன்ன உடனே நீங்கள் ஒரு கோடு போட்டு 10,000 தான் வரும்னு சொல்ல முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன், 10,000 அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அதிகமாக கூட்டம் வந்தால் காவல்துறையும் சரி அரசு அதிகாரிகளும் சரி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இதுல அரசு அதிகாரிகளை அப்படியே காப்பாற்றுவதற்காக, தங்கள் கட்சியை சார்ந்தவரை காப்பாற்றுவதற்காக முற்றிலுமாக ஒரு நிகழ்வை தவறாக முன்னிறுத்துகிறார் முதல்வர் அவர்கள். இது கடுமையான கண்டனத்திற்குரியது. இன்னொன்று, எல்லாவற்றிலும் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலும் தோற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு விஜயின் சம்பவம் ஒரு சாட்சி. அதே மாதிரி வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு பேக்ஸ்டாம் நாங்கள் இந்த முதலீடு செய்யலன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கூகுள் நிறுவனம் AI இதுவரைக்கும் அது இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று விசாகப்பட்டினத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு முதலீடை செய்திருக்கிறார்கள். இதை நாங்கள் வெளிநாடு கிளம்புறோம் சொல்லி எந்த முதலீடும் வருவதாக இல்லை, எல்லாமே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் வர 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 இவங்க சாயம் வெளுக்க போகிறது, மக்கள் வெளுத்து வாங்க போகிறார்கள், அதனால் இவங்க வீட்டுக்கு போக போகிறார்கள் என்பதுதான் உண்மை. பதற்றம் இந்த சட்டமன்ற நிகழ்வுகளிலே தெரிகிறது. 7 மணி நேரம் தாமதம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் EPS தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, உடற்கூறாய்வு 2-3 டேபிளில் தான் நடந்ததுன்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறாங்க. இல்லை, நான் அவங்க அன்னைக்கு நேராக போகும்போதே கேட்டேன். 25 உடல்களுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் நடு இரவு அஞ்சலி செலுத்தினாரே, அப்போ எவ்வளவு விரைவாக செஞ்சீங்க? எவ்வளவு மருத்துவர்கள், உடல் கூறாய்வுக்கு மருத்துவர்கள் என்ன சொன்னீங்கன்னா, நாங்கள் உடனே 51 மருத்துவர்கள் வர சொன்னோம். உடல் கூறாய்வு நிபுணர்கள் வந்தார்களா? ஒரு உடலுக்கு உடல் கூறாய்வு செய்வதற்கு எத்தனை நிமிடம் எடுத்துக்கொண்டீர்கள்? அப்படி என்றால் இங்கே இருந்து முதலமைச்சர் நடு இரவு போயிட்டு நடு இரவிலேயே உடல் கூறாய்வு செய்தீர்களா? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி. அவன் சாத்தியமில்லைன்னு அன்னைக்கே கேட்டேன். நான் ஒரே நேரம் 25 அப்புறம் பக்கத்தில் இருக்க அதிகாரிகிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் உடற்கூறாய்வு செஞ்சீங்களான்னு நான் கேட்டேன். எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. அதனால் இதெல்லாம் இனிமேல் உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்க வேண்டும். எதற்கு எடுத்தாலும் அரசியல், எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. ஏன் நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக இந்த நிகழ்வில் இருக்கிறோம் என்றால், அவரை மாறியே பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு நேரம் கேட்டால், ஒரு அனுமதி கேட்டால் கொடுக்கறது இல்லை. ஏன் RSS இயக்கங்க ஒரு முறையாக நடந்து கொள்ளுகின்ற இயக்கம், அதுக்கு கூட உயர்நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்க வேண்டி இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்று என்னை உட்பட நான் உட்பட போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாம இதெல்லாம் முடிச்சு வேன்ல ஏத்துறாங்க. ஆனா அதே அவங்கள கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் திருமாவளவனின் நிகழ்வை நீங்களை பார்த்தாலே தெரியும். ஸ்டாலின் அரசு எவ்வளவு பாராபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஒருத்தர் கார் இடிக்கிறார், அதை அடிக்கிறாருன்னு அடிக்க சொல்றாருன்னு இவங்க சொல்றாங்க. நேற்று எங்க கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் எப்படி சொன்னா, தீபாவளி கொண்டாட முடியாது, நீ நடமாட முடியாது, அப்ப இதே வேற யாரும் சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்வீங்க? அப்போ எல்லாரும் நீங்க மிரட்டணும், ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, உங்களை எதிர்த்து பேசக்கூடாது,
நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள், கருத்து பதிவிட்டவர்கள் கைது செய்றீங்க. ஆக தோல்வி முகத்தில் இருக்கிறீர்கள் என்று மிக தெளிவாக தெரிகிறது. பதற்றத்தில் இருக்கிறீர்கள். எதிர்க்கட்சிகளின் குரல் வலைகளை நெசுக்க முடியாது, நெரிக்க முடியாது என்பது எனக்கு சட்டசபையில் பேசவே இல்லை. சட்டமன்ற நிகழ்வுகள் நான் சொல்ல முடியாது. இல்ல, அது சட்டம் தன் கடமையை செய்யும். அது சட்டத்தின் படியில் அவங்க ஒரு முன்னாள் ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் ஆளுநர் தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றம் வழக்கு இல்லை, அது அந்தந்த வழக்கை பற்றி நான் இப்போ உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஒரு நிகழ்வு போகிறப்ப சரியில்லை. ஆனால் முதலில் இருந்தே ஆளுநர் மீது ஒரு பாராபட்சமான பார்வையை தமிழக அரசு கொண்டிருக்கிறது. இதை மாற்றப்பட வேண்டும் என்று விஜய் வந்து பாஜக வந்து இருக்கிறது அதிமுக ஒன்றும் சிக்கலும் இல்லை, விக்கலும் இல்லை. அதில் வந்து விஜய்க்கு அநீதி இழைக்கப்படுகிறது. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன் எதிர்க்கட்சிகளின் உரிமை பறிக்கப்படுகிறது என்று நாங்கள் கேட்குறோம். நாங்களும் எதிர்க்கட்சியாக இருக்கோம், தம்பி விஜய் எதிர்க்கட்சியாக இருக்காரு. அதனால நாங்கள் அவருக்கு கேட்குறோம். நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்வதை விட கடுமையாக நடந்து கொள்ளுகின்ற மாநில அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். அந்த வகையில் விஜய் பாதிக்கப்பட்டவரால் நாங்கள் உடன் இருக்கோம். ஒரு காலத்தில் விஜய் வந்து விஜய் மாமா பாஜக, அதாவது ஒரு இன்சிடென்ட்ஸில் ஒன்று சொன்ன உடனேயே எல்லாத்துக்கும் கூட்டணி புள்ளி தான் வைக்க முடியாது. கூட்டணி நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை பற்றி கூட்டணி பற்றி பேசுவதற்கு நான் இப்போ வரல. நாங்கள் கூட்டாக அரசாங்கத்தை எதிர்ப்போம். அது கூட்டணியாக கூட்டாக வருவாங்க.